பாடல்கள். அப்பாவும் மகனும் சூப்பராக பாடுறாங்க. புள்ளிக்கு பிறந்து பூனை ஆகும் சொல்லுவாங்க. சூப்பராக பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட 2ஆம் நாள் இருப்பது. தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 10,200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என் பேர் போட்டால் வரும். நிறைய சேனல்லாம் பேசுகிறேன். ஜாய் டிவியில் 4:30 மணிலேருந்து 5 வரைக்கும் பேசுவேன். நிறைய சேனல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் என்னுடைய செய்திகளை நிறைய கேட்கலாம். உங்களோட இருப்பு ரொம்ப சந்தோஷம். நேற்று சொன்னேன், பஸ்கா என்றால் ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர். அதனுடைய கருத்து என்னவென்றால் எல்லாமே மாறும். சொல்லுங்க, எல்லாம் மாறும். நேற்று கூட சொன்ன, ஏழ்மை மாறும், வறுமை மாறும், இல்லாமை மாறும், என்னோட அடிமைத்தனம் மாறும். அந்த பஸ்கா என்ற வார்த்தைக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சொல்லுங்க, நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை. இதான் பஸ்கா என்ற வார்த்தைக்கு பாஸ் ஓவர். இது ஆங்கிலத்தில் கடந்து போவது. நீங்கள் பார்க்கலாம், அதில் அர்த்தம் அந்த யாத்திராம் 12 இருக்கும். அந்த நிலைக்கால்களிலே இரத்தத்தை கண்டவுடன் சங்காரத்தூதன் கடந்து போனார். எனவே நான் 55 ஆண்டுகளாக ஊழியம் பண்ணுறேன். இப்படி யாரும் பஸ்கா பண்டிகை நடத்தினதான் நான் கேட்டதே இல்லை. நான் கடந்த வருஷத்தில் கூட ஒரு பல முறை வெளிநாடுகளில் யூத ஜபாலயங்களுக்கு போயிருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், இந்த சென்னையில் ஒருத்தர் தான் இந்த பண்டிகை கொண்டாடுறார் நினைக்கிறேன். அவர் கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாளின் செய்தி என்னவென்றால், ஏன் கொண்டாட வேண்டும், எதற்காக கொண்டாட வேண்டும், அதனால் வருகிற நன்மைகள் என்ன, அதை செய்யாவிட்டால் வருகிற தீமைகள் என்ன. இந்த 4 குறிப்பை மட்டும் பேச விரும்புகிறேன். ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், செய்தால் உண்டாகிற நன்மைகள் என்ன, செய்யாவிட்டால் வருகிற தீமைகள் என்ன. பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் ஆசரித்தார்கள். சொல்ல போனால் இரட்சகர் இயேசுவே ஆசரித்தார். பஸ்கா பண்டிகையை இரட்சகர் இயேசு ஆசரித்தார். இந்த வேத புஸ்தகத்திலே யோசுவா பஸ்கா பண்டிகை ஆசரித்தார். அதனால் நீங்கள் சொல்லுவேன், கொஞ்சம் நிறைய வசனங்கள்லாம் இருக்கும். முடிஞ்சால் வேதத்தை படிங்க. அந்த சகோதரிக்காக நன்றி. அவங்கள்ட்ட பைபிள் கொடுங்க, மைக் கொடுங்க. தொடர்ந்து நான் சொல்கிற வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். ரைட். இந்த கூட்டத்தின் முடிவில் ஆண்டவர் ஐயா குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாக என்று சொன்னால், அப்படி யாருக்கும் ஜெபம் பண்ணுறதுலாம் இல்லை. எனக்கு வழக்கமே இல்லை, அது என் ஊழியமும் இல்லை. ஆனால் கூட்டத்தின் முடிவில் பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் ஒரு பாரத்தை இந்த நாளில் எனக்கு தந்தார். கூட்டம் முடிந்த உடனே அவளுக்காக நான் ஜெபிப்பேன். தொடர்ந்து இந்த நாளிலே, இந்த நாளின் செய்தி முழுக்க முழுக்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தையே மையமாய் கொண்டது. நேற்று நான் சொன்ன வார்த்தையை திரும்ப ஒரு முறை உங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். கவனிங்க. ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு தி பர்பஸ், சொல்லுங்க, நோக்கம். இல்லை வாயிலத்தில் சொல்லுங்க, நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவர். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் நோக்கம் தந்தார்னா அதற்குரிய ஆயத்தங்களையும் தருவார். நம்புறீங்களா? இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை இவருக்கு தந்தார். அந்த பாரத்தை தந்தவர் அதற்குரிய ஆயத்தங்களையும் தருவார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, when God guides he provides. தேவன் நடத்துவார் என்றால் அதற்குரிய எல்லா கிருபைகளையும் தருவார். உலகத்தில் கவனிங்க, அதாவது அழைத்த பிறகு கிருபைகளை தரல, கிருபைகளை தந்து அழைக்கிறார். புரிந்தால் ஆமீன் சொல்லுங்க. அழைத்த பிறகு கிருபைகள் அல்ல, கிருபைகளை தந்து அழைக்கிறார். எனக்கு, நான் ஒரு இந்துவிலிருந்து வந்தேன். எனக்கு ஆண்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு நாளைக்கு 3 முறை இந்து கோயிலுக்கு போவேன். காலை போவேன், மாலை போவேன், இரவு போவேன். 3 முறை போவேன் ஒரு நாளைக்கு. அப்படி ரொம்ப பக்தி. உட்கார்ந்தா அந்த பேர் தான் சொல்லுவேன், எழுந்தா அந்த பேர் தான் சொல்லுவேன். நான் அப்படி சொல்லியிருக்கிறேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாக மரிப்பேன். I born as a Hindu, I will live as a Hindu, I will die as a Hindu.
அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் 70ஆம் ஆண்டிலே ரட்சித்தார். 73ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தேன். இதுவரைக்கும் 2000 போதர்களை உருவாக்கி இருக்கிறேன். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். நானே ஒரு கேர பிளாட்ஃபார்ம். இப்படிப்பட்ட என்னையும் 83ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026 வரை தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். சென்னை, திருவள்ளூர், பட்டாபிராம், திசைன்விளை, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், இப்போ கூட நடக்குது. எனக்கு ஒரு 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் சொல்ற இந்த கருத்து, தேவன் ஒரு திட்டத்தை தருவாரானால் அதை நிறைவேற்றுகிற கிருபைகளை தருவார். திட்டங்களை தருபவரும் நீர்தான் ஐயா. அதை செயல்படுத்தி ஐயாவுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் திட்டம் கொடுத்திருப்பாரானால், திரும்ப சொல்லுகிறேன், நீங்க சோர்ந்து போகாம தொடர்ந்து உங்கள் ஆயுசு நாள் இருக்கிறவரை செய்யுங்க. ஆண்டவர் எல்லாரும் திட்டம் கொடுத்திருக்கிறார். பஸ்கா என்பது தேவனுடைய திட்டம். எல்லாம் சொல்லுங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார், இன்றைக்கு என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அன்றைக்கு அதுதான் ஜனங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு என்னால் தான் ஜனங்களுக்கு விடுதலை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, God wants nobody to be nobody, He wants everybody to be somebody. தமிழில் சொல்லுகிறேன், எல்லாம் என்னோட சொல்லுங்க. தேவன் ஒருவரையும் ஒன்றுமில்லாதற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்று அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இருக்கிற கிருபை உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற கிருபை எனக்கு இல்லை. தம்பி வாஸ்தர், ஐயா வாஸ்தர், சூப்பரியா வாஸ்தர், பாடியா அடையார், சூப்பரா வாசிக்கிறீங்க. தம்பி கூட சூப்பரா வாசிக்கிறீங்க. சொல்லுங்க, தேவன் கைப்பிடி சொல்லுங்க. தேவன் ஒருவரையும், பக்கத்தால் கைப்பிடி, ஒருவரையும் ஒன்றுமில்லாதிருக்க அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்று அழைத்திருக்கிறார். அந்த ஏதோ ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது. எப்படி சொல்லவே இல்லையே, இந்த அம்மா எப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, தேவன் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்றுக்காக அழைத்திருக்கிறார். பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், மரித்தேன், அது ஆடு மாடு. சொல்லுங்க, நான் அது அல்ல. புரியுதா? நான் யார் அல்ல? ஆடு மாடு, அக்ரிணை அல்ல. எல்லாம் கரெக்ட் சொல்ல. நான் தேவனுடைய படைப்பிலே ஒரு சிகரம், தேவனுடைய படைப்பிலே நான் ஒரு மகுடம். என்னை போல யாருமே உலகத்தில் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நோபடி, யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க கம்பாரிசன் அவரா மட்டும் இருக்கணும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இது ஒரு சின்ன ஆலோசனை. ஆலயத்திற்கு காலதாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. ஆமேனே வராது. ஆலயத்திற்கு காலதாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. சொல்லுங்க எல்லாரும். நம்புறீங்களா? எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே சபை முக்கியம். 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை சொல்லுங்க, சபைதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். 87ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுங்க, சபை அஸ்திபாரம். இருக்குது, அந்த வார்த்தை இருக்குதுங்களா? சபை அஸ்திபாரம். ஹலோ, சத்தமா படிங்க. சபை, ஆமா கவனிங்க, இப்படி பார்த்து படிக்கணும். அதாவது பர்வதமாகிய சபைதான் என் அஸ்திபாரம். ஆமென். இது ஒரு பர்வதம். சின்ன வீடா இருக்கலாம், கூரை வீடா இருக்கலாம், குடிசையா இருக்கலாம், அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நான் அடிக்கடி ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன், இப்ப கூட போயிட்டு வந்தேன். கானா, பல நாடுகளுக்கு போயிருக்கேன், கென்யா போயிருக்கிறேன். அங்க இருக்கிற எல்லா சபைகளுமே கூரை சபைகள் தான். கூரைகள்னா தகரம் தான், தகர சபை தான். ஆனா 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை இரவு 11 மணிக்கும் முடியுது. வாகனங்கள் இல்லை, வாகனங்களே கிடையாது. நடந்தே வருவாங்க. இல்லாவிட்டா அங்க டாம் டாம்னு சொல்லுவாங்க, ஒரு மோட்டார் சைக்கிள், குண்டு வண்டி, 25 பேர் வருவாங்க.
6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை 11 மணிக்கு முடியுது. ஏழ்மை, வறுமை, இல்லாமை, ஆனா அவங்களோட ஆராதனைக்கு அளவே இல்லை. 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடியுது. 11 மணிக்கு முடிஞ்சு கூட யாரும் வீட்டுக்கு போல. போக்குவரத்து வசதி இல்லை, மின்சாரங்கள் இல்லை, இது போல அமைப்பெல்லாம் இல்லை. அந்த தகர ஷெட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஏழ்மையும் வறுமையும், சத்தமா சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை அல்ல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எது தடையா இருக்குது? ஏழ்மையும் வறுமையும். எல்லாம் வேதங்கள் சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, என்னுடைய அழைப்பும் கர்த்தருடைய வார்த்தை நிரந்தரமானது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஏழ்மையை மாற்றும். உங்களுக்கு தெரியுமா, இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, நிறைய ஊழியக்காரங்கள்லாம் மஞ்சப்பையோட வந்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வாழறாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, உடைய அழைப்பும் அபிஷேகமும் நிரந்தரமானது. எதை பார்க்காதீங்க? ஏழ்மையை பார்க்காதீங்க, வறுமையை பார்க்காதீங்க, உங்களுடைய அழைப்பை பாருங்க, உங்க மேல இருக்க அபிஷேகத்தை பாருங்க. இது ஐயாவுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஏழ்மை நிரந்தரம் அல்ல, வறுமை நிரந்தரம் அல்ல, என் அழைப்பு நிரந்தரம், எனக்கு தந்த அபிஷேகம் நிரந்தரம். அதை நான் கனம் பண்ணனா அபிஷேகம் என்னை கனம் பண்ணும். அதுக்கு நான் ஒரு உதாரணம். எங்கள் வீட்டில் என்ன துரத்திட்டாங்க. 13 வருஷம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசவே இல்லை. ஐ ஸ்லெப்ட் இன் த பிளாட்ஃபார்ம். விதியிலே படுத்திருக்கிறேன். உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. மிகப்படுத்தலோ பில்டப்போ கிடையாது, அது அவசியம் இல்லை. பொய் பேசினா அந்த வார்த்தையில் அடுத்த வார்த்தையில் ஜீவன் இருக்காது. நீங்கள் நிறைய பேர் பிரசங்கியாரே பொய் பேசுகிறாங்க மேடையில். அதல்ல, ரொம்ப புறக்கணிக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டேனோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்திருக்கிறார். எந்த இடத்துல குனிஞ்சி பார்க்கப்பட்டேனோ அதே இடத்துல அண்ணாந்து பார்க்க கர்த்தர் வைத்திருக்கிறார். பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அழைப்பு முக்கியம், அபிஷேகம் முக்கியம். சொல்லுங்க, பணத்தை இழந்தால் ஒன்றையும் இழக்கவில்லை, பெற்றுக்கொள்ளுவேன். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்தேன், அதையும் பெற்றுக்கொள்ளுவேன். பெற்ற ரட்சிப்பு இழந்தால் எல்லாம் இழந்து போனேன். When I lose my wealth, I lose nothing. பணத்தை இழந்தால் ஒன்றையும் இழக்கல, சம்பாதிக்கலாம். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்தது போல. நன்றி கூட சொன்னேன். அப்போலோ மருத்துவமனையில் 13 நாள் படுக்கையில் 3 மாசம் இருந்தேன். பெட் சோர்லாம் வந்துச்சு. எனக்கு பேசும் திறன் இழந்து போயிட்டேன். பெட் சோர் கூட வந்து படுத்த மரணத்தின் விளிம்பில் இருந்தேன், மெலிஞ்சிருந்தேன். ஆனால் சுகத்தை இழந்தால் ஏதோ இழந்திருக்கிறோம், அதையும் திரும்ப பெறலாம். ஆனால் ரட்சிப்பு இழந்தால் எல்லாம் இழந்து போவீங்க. கரங்களை போய் சொல்லுங்க, எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ வாழ்வு தந்தவரே. ஆமீன். அந்த 87ஆம் சங்கீதத்தில் இன்னொரு வசனம் போட்டிருக்கோம். 2ஆம் வசனத்துல சபையில தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். வசனம் படிச்சு பாருங்க, 2ஆம் பின் பகுதி. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களில், அந்த கடைசி சொற்றொடர் மட்டும் படிங்களேன், பிரியமா இருக்கிறார். சீயோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறாரு? சீயோனின் வாசல்கள். சத்தமா சொல்லுங்க. இங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அம்பானி மேல பிரியமா இல்ல, அதானி மேல பிரியமா இல்ல, ஓஎம்ஆர்ல இருக்கிறான் அவங்க மேல பிரியமா இல்ல, 200 கோடி வீடு கட்டுறானே அவன் பேர்ல பிரியமா இல்ல, சபைக்கு வரவன் மேலதான் பிரியமா இருக்கிறார். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்க வந்திருக்கிறீங்க? நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? இப்போ எங்க வந்திருக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அம்மா வீட்டுக்கு போறதை விட, அண்ணன் வீட்டுக்கு போறதை விட என்னடி பாக்குறீங்க? மாமியார் வீட்டுக்குலாம் யாரும் நீங்களாம் போக மாட்டீங்க. அந்த ஆளே சொன்னா கூட நீங்க தலைவலின்னு சொல்லுவீங்க. புரியவே மாட்டேங்குது. அந்த ஆளே போலான்னு சொன்னா கூட மாமியார் வீட்டுக்கு பார்த்து உங்களுக்கு கசப்பா தெரியுது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவன் அவருடைய சபையில ஆராதிக்கிற, துதிக்கிற அவர்களிலே பிரியமா இருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறார்? இப்ப ஐயா சொன்னாரு, போன்லயே பாக்குறீங்க. போன் வேதத்துக்கு மாற்று வழி அல்ல. போன் வேற, பைபிள் வேற. வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். வேதத்தை சுமந்தால் உங்கள் பிள்ளைகளை சுமக்கும், உங்கள் தலைமுறையை சுமக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, வேதத்துக்கு இணை வேதம்தான், மொபைல் அல்ல. ஐயா டென்ஷன் ஆகிட்ட போறாரு.
அது அல்ல. ஐயா 55 வருஷமா நான் பைபிள் தூக்குறேன். புரியுங்க உங்களுக்கு? இன்னைக்கு 100 சபை கட்டியிருக்கிறேன். ரைட். வேத தூக்குனால தான் 100 சபை கட்ட முடிஞ்சது. கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, தேவன் பிரியமா இருக்கிறார். ரெண்டாவது, நீங்க அந்த சபைக்கு வரீங்களே, அதெல்லாம் கர்த்தர் எழுதுறாராம், தொகையிடுகிறார் பாருங்க, தொகையிடுவார். ஹலோ, எவ்வளவு நேரம் சபைக்கு வந்தீங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு காணிக்கை போட்டீங்க, ஐயா கணக்கு எழுதுறாரு இல்லையோ, ஆண்டவர் கணக்கு எழுதுறாரு. 5ஆம் வசனத்துல தொகையிடுவார் இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. தொகையிடுவார். உங்க ஜெப நேரங்களை தொகையிடுவார். டிவி பார்க்குற நேரங்களை, ஊர்கதை பேசுற நேரங்களை, அடுத்தவங்களை பத்தி பேசுற நேரங்களை, பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் பற்றி பேசுகிற நேரங்களை முன்னாடி பாக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேசினா அறுக்கிறோன்னு சொல்றீங்க, கொஞ்சமா பேசினா சரக்கே இல்லைன்றீங்க, பணத்தை பத்தி பேசினா பணப்பேயின்றீங்க, பேசலன்னா அவருக்கு இங்கிருந்து வருதுன்றீங்க. புரியல இல்ல? பணத்தை பத்தி பேசினா பணப்பேயின்றீங்க, பேசலன்னா அவருக்கு இங்கிருந்து வருதுன்றீங்க. பாவத்தை பத்தி பேசினா அனுபவம் பேசுதுன்றீங்க, பேசலன்னா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. இப்படிலாம் வரக்கூடாதுன்னா நான் வேற மாதிரின்றீங்க. நல்ல சட்டை போட்டா இங்க காணி காசு பேசுதுன்றீங்க, கசங்க சட்டை போட்டா பாஸ்டர் வேஷம் போடுறாருன்றீங்க. நாங்க வாடதா சாவறதா? நல்ல சட்டை போட்டா ஒருத்தர் சொல்றான், நீங்க வீட்டில் சோஃபா வந்து, பாஸ்டர் இது நீங்களே வாங்கினீங்களா? புரியல, நீங்களா வாங்கினீங்களா இல்லை யாராவது கொடுத்தாங்களான்னு. சோஃபா பார்த்தே பொறாமப்படுற இவனை பார்த்து நான் எப்படி அவனுக்கு நான் பிரசங்கம் பண்றது எனக்கு புரியல. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எங்க பாஸ்ட் நல்லா இருக்கணும், எங்களை விட நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், ரொம்ப சீரா இருக்கணும், உயர்ந்து இருக்கணும். ஆமீன் சொல்ல மனதார சொல்லுங்களேன். ஒன்று சொல்லட்டுமா? தேவன் ஆசீர்வதிக்கு முக்கியம் இல்லை, ஒரு ஊழியக்கார் ஆசீர்வதிச்சா தான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னொன்னு சொல்றேன், இவர் ஆசீர்வதிக்கா விட்டால் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் துக்கப்பட்டா தேவன் கிட்டாயும் துக்கப்படுவார். சொல்லுங்க, அவரை பார்த்து, உங்களை துக்கப்படுத்தி நாங்க மகிழ்ச்சியா வாழவே முடியாது. நம்புறீங்களா? நீங்க பணம் தரணும் எங்களுக்கு துக்கம் இல்லை, இப்படி கூட நடத்துறாரு அது மனுஷன், எவ்வளவு செலவு பண்ணி உபவாசம் இருந்து அவரை பழி வாங்குறீங்களே. நாளைக்கெல்லாம் பழி வாங்காதீங்க, தெரியுதா? புரியவே மாட்டேங்குது. எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, இந்த சுவிசேஷங்களுக்கு ரொம்ப பிரச்சனையே. நான் 4 சுவருக்குள்ளேயே 10,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தமிழ் புரியுதா? 4 சுவருக்குள்ளேயே நான் யாரை பார்த்து பேசுறேன்? ஏசப்பா, ஒண்ணுமே புரியல வருது. 4 சுவருக்குள்ளேயே நான் 10,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். யாரை பார்த்து? அப்ப இது எனக்கு பெருசே இல்லை, எனக்கு இது பெருசே இல்லை. நாளை காலையில் எனக்கு 4 ரெக்கார்டிங் இருக்குது நாளை காலையில். ஸோ எனக்கு மக்களை பார்க்கறது, மக்களை பார்க்காத எனக்கு பிரச்சனை இல்லை, அது பழகிடுச்சு அப்படியே. சில பேருக்கு ஜனங்களை பார்த்து அபிஷேகமே வரும். நான் இவரை பார்க்கவே இல்லை, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்ட மக்கள் தெரியாது. உண்மையிலே சொன்ன இந்த நாட்களில் நான் இலங்கையில் இருக்க வேண்டிய ஒரு நபர், நேற்று வரைக்கும் தொடர்ந்து டிக்கெட் கொடுத்து விசா கொடுத்து கட்டாயம் வரணும், நீங்க சனிக்கிழமை போயிடலாம் சொல்லி தினந்தோறும் என்னை தொந்தரவு படுத்துகிற அந்த ஊழியர், முக்கியமான அவர் ஒரு கொரியாவில் ஒரு பாஸ்டர், அவர் போயிட்டாரு. அவர் நினைச்சாரு அவர் மேனேஜ் பண்ணலான்னு, போன பிறகுதான் தெரியுது அவருக்கு மேனேஜ் பண்ண முடியல. எனவே உடனே ஸ்டீஃபனை புரட்டுவான்னு. அதுக்கு முன்னால் எனக்கு நிறைய கூட்டங்கள், ரொம்ப பிஸின்றதுக்காக இல்லை, ஆண்டவர் முன் குறித்தார். நான் கூட அந்த ஐயாட்ட சொல்ல நினைச்சேன், ஐயா கொஞ்சம் மன்னிச்சிங்க, எனக்கு பால வேறையா அனுப்புறேன், கொஞ்சம் தடவை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல நினைச்சேன். இல்லை, தேவனுடைய ஆவியான சொன்னாரு, நீதிமான் சொல் தவறாது இருக்கிறான், நீதிமான் சொல் தவறாது இருக்கிறான். சரி, இன்னைக்கு செய்தி என்னவென்றால், நேர செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். நேற்றே சொன்னேன், சொல்லுங்க, பஸ்கா என்பது தேவனுடைய திட்டம், பிளான் ஆஃப் காட். யாத்ராமத்து புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யாத்ராகமம் 13:16. சீக்கிரம் படிக்கணும். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக என்றார். சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க, கர்த்தர் எங்களை
பலத்த கையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, கடனிலிருந்து, வறுமையிலிருந்து எங்களை புறப்பட பண்ணினார். எனவே நாங்கள் பஸ்காவை கொண்டாடுகிறோம். சத்தமா சொல்லுங்க, யாருக்கு இது? யாருக்கு இந்த பஸ்கா? நம்பர் 1 சொல்லுங்க. பலத்த கையிலிருந்து, எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினார். அதற்கு அடையாளமாக நாங்கள் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆமென். இது யார் கொண்டாட வேண்டும்? யார் தான் கொண்டாட முடியும்? நம்பர் 1 சொல்லுங்க. பலத்த கையிலிருந்து. நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்கிறேன், நான் எப்படி கிறிஸ்தவனானேன், எப்படி ஊழியக்காரனானேன், எப்படி இந்த நிலைக்கு வந்தேன், எப்படி இந்த ஒரு 100 சபைகளை ஸ்தாபிக்க, ஒரு 10,000 பிரசங்கம் பண்ண, 2,000 பிள்ளையை வளர்த்த ஆளாக்க, ஒரு 40 நாடுகளுக்கு மேலாக அவனுடைய வார்த்தையை சொல்ல எனக்கே புரியல. ஆனா ஒண்ணு தெரியும், என்னை விடுவித்தவர் கர்த்தர். இன்னொரு முறை படிப்பீங்களா? எல்லாம் சொல்லுங்க. என்னை 13 சொல்லுங்க. எங்களை, நல்லா உணர்ந்து சொல்லுங்க, எங்களை பலத்த கையில் இருந்து. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தை எங்க வேணா நீங்க போறதுக்கு பிசாசு அனுமதிப்பான், ஆனா சபைக்கு வரதுக்கு மட்டும் பிசாசு அனுமதிக்க மாட்டான். சொல்றேன், நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரியவே இல்லை. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு டாஸ்மார்க் போறதுக்கு தடையே இல்லை. ஆனா இங்க வருவது தடை. கணவன் தடை, மனைவி தடை, பிள்ளை தடை, பெற்றோர் தடை, என்ன கேஸ்காரன் வருவான்னு சொன்னான் அவன் தடை. புரியவே மாட்டாது. சொல்லுங்க, நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் ஏராளம். இந்த ஐயா கேட்டு பாருங்க, எத்தனை தடைகள். அவர் வருவாரா, இவர் வருவாரா, இவள் வருவாளா, அவள் வருவாளா? புரியவே இல்லை. உங்களை பார்க்கிற வரைக்கும் அவர் அப்படியே அடிச்சுனே இருப்பார். மனசு 8 நாளும் அவர் துடிச்சுனே இருக்கும். பிரசங்க நேரத்தோடு வருவாரா, இல்ல அந்த பிரசங்க யாராவது கை கொடுத்துருவாரா? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு. சபைக்கு வர தடை, உபவாசிக்க தடை, ஊழியம் செய்ய தடை, பாட்டு பாட. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? ஐயா, வாசிப்பதுக்கு தடை. தடை வந்துச்சு. அன்னைக்கு நேற்று வரேன்னு சொல்லி கை கொடுத்துட்டீங்க, இல்ல தடைகள் மறந்துட்டீங்களோ? அது ஒரு பிசாசு. சூப்பரா இருக்கிறீங்க ஐயா. நீங்க பண்றீங்களே, இதெல்லாம் பரலோகத்தில் எழுதப்படும். நான் ஒரு இந்துயா, ஒரு பாட்டை கேட்டு தான் சபைக்கு போனேன். உம்பாதம் பணிந்து எந்நாளும் துதியேன், அந்த பாட்டை கேட்டு சபைக்கு போனேன். அதே சபையில 16 வருஷம் பாஸ்டா இருந்தேன். நான் இழுத்தது ஒரு பாட்டு தான். ஒரு சபையில ஒரு பாட்டு தான் இழுத்துச்சு. உம்பாதம் பணிந்து எந்நாளும் துதியேன் என்னை ஒருத்தர் கூட்டிட்டு போனார். அவர் உள்ள போயிட்டார். நான் வெளியே நின்றுந்தேன், உள்ள போகவே இல்லை. என்னை பேய் போவானு சொல்லுது. பேய் போ, திரும்பி வீட்டுக்கு போயிடுது. திடீர்னு ஒரு பாட்டு, உம்பாதம் பணிந்து எந்நாளும் துதியேன். அந்த பாட்டு ஏதோ ஒன்று இழுத்துச்சியா. உள்ள போய் உட்கார்ந்தேன். அதே சபையில 16 வருஷம் பாஸ்டா இருந்தேன். தெரியுமா? சாரல்னு ஒரு ரோஜி பாட்டு, உம்பாதம் பணிந்து. யோசித்து பாருங்க, அந்த பாட்டு யார் பண்ணான்னு தெரியாது, சபையார் பாடினாங்க. அந்த பாட்டை கேட்டு உள்ள போனேன். அந்த சபையிலே 16 வருஷம் பாஸ்டா இருந்தேன். அப்போ உங்க பாட்டு கேட்டு நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. என் பேர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் ஆண்டவர் ஸ்டீஃபன் மாத்திட்டார் பாட்டு மூலமா. ஸோ நீங்க வாசிக்கும் அபிஷேகத்தோட வாசிங்க. ஆண்டவர் இந்த பாட்டு யாராவது தொடணும்னு விடும்புங்க, கர்த்தர் அப்படி செய்வார். சொல்லுங்க, எல்லாரும் வசனம் படிக்கிறீங்களா? பஸ்காவின் நோக்கம் என்ன? யார் ஆராதிக்க வேண்டும்? 13:16. கர்த்தர் எங்களை பலத்த கையினால், சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தர் எங்களை பலத்த கையினால், எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுங்க, எங்களை பலத்த கையினாலே. சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க இங்க வர்றதுக்கு எவ்வளவு பாடு தெரியுமா? பேய், உலகம், பிசாசு, உறவுகள், எத்தனை பேர் உங்களுக்கு போராட்டம். அதுக்கு அந்த போராட்டத்தெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அவளை சீக்கிரம் விட மாட்டான். அவளை சீக்கிரம் விட்டானா அடிக்கடி இன்னும் கூட பாருங்க, சலனங்கள் சபலங்கள் வருது. டாஸ்மார்க் பக்கம் போனா வருதா? என்னடி பாக்குறீங்க? டாஸ்மார்க் பக்கம் போனா வருதான்னு கேட்டேன். வராதுன்றாரு. அப்படியா? நீங்கள் 1000-ல் ஒருவர். ஆனா வரும். ஏன்னா என்ன கை அது? பிசாசு எப்படிப்பட்டது? சொல்லுங்க. பலத்த
சத்தமா. நேத்து பாருங்க, இவ்வளவு பிரசங்கம் பண்ணி கூட ஒரு அம்மாவுக்கு மூக்கு மேல கோவம் வருது. காரணம் அவன் தான். எவன்? சத்தமா சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரெடியாகி சபைக்கு வரீங்க, கரெக்டா வந்துட்டீங்க. திடீர்னு உங்க அம்மா வராங்க. அந்த அம்மா வெள்ளிக்கிழமை வரலாம், சனிக்கிழமை வரலாம், திங்கக்கிழமை வரலாம். கரெக்டா அன்னைக்கு கரெக்டா சபைக்கு வரும்போது வரீங்க. அது அம்மா இல்ல, அவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆத்துமா. புரியவே இல்லை. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அம்மா, நான் சபைக்கு போறேன், ஒன்னு என் கூட வாங்க, இல்லைன்னா அதை சாவி இருங்க, டிவி பாருங்க, நான் 2 மணிக்கு வருவேன், வந்த உடனே உங்களை சோறாக்கி போடுறேன். என்னைக்கு வராதீங்க, அம்மா வந்துட்டாங்க. அம்மா இல்லைங்க, அது அவனால் அனுப்பப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. புரியுதா? ஒருவேளை அல்வா வாங்கி வந்திருப்பாங்க. அல்வா முக்கியம் இல்ல, ஆண்டவர் தான் முக்கியம். ஒருவேளை தீபாவளி பலகாரம் எடுத்து வந்திருப்பாங்க. பலகாரமா முக்கியம்? கர்த்தர் தான் முக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் 55 வருஷமா சபைக்கு போறேன். அறிவு தெரிஞ்சு 2 வாரங்களை தவிர சபை மிஸ் பண்ணதே இல்லை. 55 ஆண்டுகளில் 2 வாரங்களை தவிர சபை மிஸ் பண்ணது இல்லையா? ஒன்னு, எனக்கு பைபாஸ் நடந்துச்சு அப்போலோ மருத்துவமனையில், அன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் ஒரு நாள். 2வது, என் சொந்த சகோதரருடைய திருமணம், இந்து திருமணம். இந்த 2 ஞாயிற்றுக்கிழமை தவிர தேவ கிருபையில நான் சபை விட்டதே கிடையாது. ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த ஃபிளைட்ல எல்லாம் சண்டே டிராவல் பண்ணீங்கன்னா பாதி காசு தான். உலகத்துல எங்க டிராவல் பண்ணாலும் அன்னைக்கு பண்ணா பாதி காசு. ஆனா அன்னைக்கு நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே கர்த்தருடைய சபை முக்கியம். ஏன் தெரியுமா? அதான் 16 சொல்லுங்க. என்னை வலத்த கரத்திலிருந்து எங்கிட்டு புறப்பட பண்ணினார்? சத்தமா. சாபம், வறுமை, ஏழ்மை, இல்லாமை, சினிமா, கடன். பாத்தீங்களா? ஒரு காலத்துல கடனுக்கு பயந்தே வீட்டை மாத்தணும், கடன்காரனுக்கு பயந்தே வீட்டை மாத்தணும், வட்டி வாங்கி வட்டி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த கடன்ல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆஸ்பத்திரி கையுமா இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சுகமா வச்சிருக்கிறார். இன்னைக்கோ நாளைக்கோ மரணம், ஆனா கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? உங்களை மாதிரி வயசு உள்ளவங்களாம் போயிட்டாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்தா கண்ணீர் அஞ்சலி. ஆனா சொல்லுங்க, என்னை புறப்பட பண்ணினவர். சத்தமா சொல்லுங்க. இது இது அடையாளம், இது ஞாபகம். சோ ஒவ்வொரு வருஷமும் இதை செய்யுங்க கட்டாயம். சொல்லுங்க, தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய ஆசை எல்லாம் கரணபடி சொல்லுங்க. தேவனே, இதை நான் நினைவு கூறுவேன். ஏன் தெரியுமா? என்னை விடுதலை ஆக்கினீங்களே. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்ட தேதி தெரியும்? ரட்சிக்கப்பட்ட நாள் தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள், ரட்சிக்கப்பட்ட இடம் 38,1970. இடம் இதே ராயப்பேட்டையில புதுக்கல்லூரி எதுக்கு இருக்கிற ஒரு ஓட்டு வீடு. அது சாம் கமலேஸ்வருடைய அம்மா வீடு. அது இதே ராயப்பேட்டையில புதுக்கல்லூரி இதில் இருக்கிற ஒரு ஓட்டு வீட்டுல கர்த்தரை சந்தித்தார். 38,1970. எத்தனை வருஷம் ஆச்சு? 56 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, ஞாபகம். சத்தமா சொல்லுங்க. மறவாதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. இதுதான் ஞாபகம் வரணும். புரியவே இல்லை. சொல்லுங்க, ஞாபகம். அந்த சொல்லுங்க, சொல்லுங்க. என் கண்களிலே, என் சிந்தையிலே, என் ஆத்துமாவிலே இதுதான் எனக்கு ஞாபகம். திருமண நாளை மறந்துருங்க. என்னடி பாக்குறீங்க? ஒருத்தர் கேட்டேன், அது ஒரு விபத்து அப்படின்னாரு. என்னங்க, உங்க மனைவி எப்படி இருக்கிறான்னு கேட்டா, அதை ஏன் இப்ப ஞாபகப்படுத்தி பயமுறுத்துறீங்கன்றாரு. சொல்லுங்க, அது இன்பமோ துன்பமோ தெரியாது, இது இன்பம். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என்னை சந்தித்த நாள். சொல்லுங்க, அந்த வசனத்தை இன்னொரு படிங்க சிஸ்டர், இன்னொரு முறை படிங்க, இன்னொரு முறை படிங்க. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவது. இன்னொன்னு சொல்லுறேன். பஸ்கா என்பது தேவனுடைய கட்டளை. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 12-14. சீக்கிரம் படிங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுளே. கரங்களை சொல்லுங்க. இந்த நாள்
12:14 தொடர்ந்து படிங்க. 12:14 தொடர்ந்து அந்த படிங்க. நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாய் ஆசரிக்க கடவீர்கள். ஹலோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்களா? இது ஆண்டவரின் கட்டளை. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. இது உங்களுக்கு நினைவு கூறுதலான நாள். இந்த 7 நாள்ல ஒரு நாள் சொல்லுங்க, ஆண்டவரை ரட்சித்தீரே, என்னை மீட்டெடுத்தீரே, என்னை தூக்கி எடுத்தீரே, வறுமை மாத்தினீங்களே, ஏழ்மையை மாத்தினீங்களே, இல்லாமையை மாத்தினீங்களே, என் சிறுமையை மாத்தினீங்களே. சொல்லுங்க. உங்களுக்கு வேற யாரும் சொல்ல வேண்டாம். அதில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து காலை நேரங்கள்ல இந்த 7 நாள் இந்த பஸ்காவை உண்மை ஆசரிப்பது சார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்க ஏழ்மை நினைவு கூறுங்க, இல்லாம நினைவு கூறுங்க. அடிப்படை தேவை இல்லாம லோன் அலைஞ்சமே, என்னுடைய அலைச்சல்களையும் என்னுடைய ஏக்கங்களையும் கர்த்தர் அறிந்தாரே, என்னை மாற்றினாரே, சொல்லி நினைவு கூறுவேன்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். நினைவு கூறும், நினைவு கூறும், நினைவு கூறும். ஆண்கள் பார்க்க மாட்டீங்களே. நினைவு கூறும் நாட்களாக. ஆமேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் எழுப்பல் கூட நடத்துவாங்க, உபவாசம் கூட நடத்துவாங்க, அக்கினி முகாம் நடத்துவாங்க, அபிஷேக் கூட நடத்துவாங்க. இந்த ஐயா என்னன்னா பஸ்கா கூட நடத்துறாரு. சொல்லுங்க. நினைவு கூறுதலாக. அது சொல்ல தெரியுமா? அந்த வசனத்துல ஆசரிப்பீர்களாக. என்னங்க? ஆசரிப்பீர்களாக. அது வந்து ஆலோசனை அல்ல, ஆலோசனை அல்ல, விருப்பம் அல்ல, கட்டளை. இது ஆண்டவர் உங்களை ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இது எல்லாம் சொல்லுங்க. இதை நாங்கள் தலைமுறை தலைமுறையாக. ஆமேன். நாங்க ஆராதிப்போம், எங்க பிள்ளைகள் ஆராதிக்கும், பாஸ்டர் ஆராதிப்பாரு, பாஸ்டர் காலத்துக்கு பிறகு அவங்க பையன் ஆராதிப்பாரு, அவங்க பேரப்பிள்ளை ஆராதிக்கும். ஆமேன். நம்புறீங்களா? அதுல சொல்லப்பட்டது இது நியமம். என்னங்க? ஆங்கிலத்தில் இது கட்டளை. சொல்லுங்க கட்டளை. சோ இந்த பஸ்கா என்பது தேவனுடைய கட்டளை. ஆமென் சொல்லுவீங்களா? இதை ஆண்டவரே ஆராதித்தார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், 7ஆம் வசனம். லூக்கா 22:7. வேண்டிய நாள் வந்தது, அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானை அழைத்து. போதும், ஒரு பெரிய வசனம் அது. இன்னொரு முறை படிக்கிறீங்களா? இன்னொரு முறை. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. ஹலோ, பாத்தீங்களா? ரட்சகருக்கே ஞாபகம் இருந்துச்சு. அது அந்த நாள், அந்த தேதி, அந்த சம்பவம் யாருக்கு ஞாபகம் இருந்துச்சு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹலோ, அவருக்கு எவ்வளவோ ஞாபகம். அவரே ஞானிதான், ஞானத்திலே பூரணம் உள்ளவர். ஆனாலும் எல்லாவற்றிலையும் எதை நினைவு கூர்ந்தார்? அந்த நாளை நினைவு கூர்ந்தார், நாளின் சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அதை செய்யும்படி தன் சீஷை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அதை எங்க பாஸ்டர் கட்டளையிட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்க? இன்னொரு பேர் படிங்க. அதை ஆண்டவர் சீஷை கட்டளையிட்டார். அதே ஆண்டவர் எங்க ஊழியக்காரன் கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தேவனுடைய கட்டளை. இந்த ரட்சகர் ஆராதித்தார். ஆமீன். ரட்சகரே ஆராதித்தார். இன்னொரு முறை படிங்க சிஸ்டர் வசனத்தை. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு அதை ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதாவது ரட்சகரே அதை கனம் பண்ணுகிறார், ரட்சகரை அங்கீகரித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. தேவன் கனம் பண்ணின ஒன்றை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். தேவன் கனம் பண்ணுகிற ஒன்றை, தேவன் கனம் பண்ணின ஒன்றை சொல்லுங்க. தேவன் கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். நாங்கள் கனம் பண்ணுவோம். உண்மையை கனம் பண்றீங்களாமா? உண்மையை கனம் பண்றீங்களா? ஒரு சின்ன கேள்வி. ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம், அமாவாசையில கல்யாணம் பண்ணவங்க எல்லாம், செவ்வாய்க்கிழமை நீங்களா? அமாவாசையில கல்யாணம் பண்ணீங்களா? அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணவங்க எல்லாம், அப்போ நீங்க எதை கனம் பண்றீங்க உலகத்துல? தமிழ் புரியுதுங்களா?
ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கேட்டேன். ஆகஸ்ட்ல கல்யாணம் பண்ணவங்க எல்லாம், செவ்வாய்க்கிழமை பண்ணவங்க எல்லாம், அமாவாசையில பண்ணவங்க எல்லாம் என்ன பாருங்க, ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு ஜூலை ஆடி மாசம் கல்யாணம் பண்ணேன். ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு கல்யாணம் பண்ண ரொம்ப நல்லாவே இருக்கிறேன். 3 பிள்ளைகள், 3 மருமக, 4 பேர பிள்ளைங்க, 4 பெரிய ஊழியங்கள், எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க பிரதர். ஆடி மாசம் பண்ணுங்க, சத்திரம் காலியா இருக்கும். முடிஞ்சா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். சூப்பர் பாஸ்டர் பாருங்க, எல்லாம் தெளிவா இருக்காரு. கொத்தவரல் சட்டை வியாபாரம் பண்ணிருந்தீங்களா? இல்ல, நான் அங்கிருந்து தான் வந்தேன். சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுவேன்னு சொல்லுங்க சத்தமா. நீ கர்த்தரை கனம் பண்ணலையே. நீ எத்தனை பேரோட காலையில் பொங்கல் செஞ்சீங்க? யார் வீட்டில் பொங்கல் செய்யலை இன்னைக்கு? நீங்கள் பாக்கியவான்கள். நம்ம அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் நம்ம பண்றோம், அதே மாதிரி பண்றோம். புரியவே மாட்டேதில்லை. வெள்ளிக்கிழமை வீட்டை கழுவுறோம், அது அவன் கழுவுறதுனால நாம கழுவுறோம். புரியவே மாட்டேது. சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரால் கனம் பண்ணப்படுவார்கள். உறவுகளை கர்த்தரை கனம் பண்ணுங்க, குடும்பங்களை கர்த்தரை கனம் பண்ணுங்க, ஊழியத்துல கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாட்கள்ல கர்த்தரை கனம் பண்ணுங்க. சின்ன கேள்வி கேட்கிறேன், உறவுகள் முக்கியம் அல்ல, ஆண்டுடைய உறவு தான் முக்கியம். இந்த உறவு முக்கியம் இல்லை. அண்ணன் பையன், தம்பி பையன் உறவு போயிடும், சொத்து போயிடும், இல்லைங்க, இல்ல. சாது சுந்தர் சிங் அவருடைய மாமா மகள் ஒருத்திக்கு அன்னைக்கே 200 சவரன் நகை போட்டாங்களாம். அந்த அம்மா உள்ள அனுப்பினாங்களாம் சாது சுந்தர் சிங்கை பார்க்கறதுக்கு. அந்த அம்மா அவர் சொன்னாரா, ஏமா நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அந்த பொண்ணை பார்த்து, பணக்கார பொண்ணு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்லித்தானே என்ன உள்ள அனுப்பிச்சாங்க பேசுறதுக்கு. அவர் சொன்னாரா, இயேசுநாதர் ஒருத்தர் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனுடைய பார்வையில உறவுகள் முக்கியம் அல்ல, பணம் முக்கியம் அல்ல, ஜாதி முக்கியம் அல்ல, இடம் முக்கியம் அல்ல, கர்த்தர் தான் முக்கியம். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே கனம் பண்ணியிருக்கிறார் பஸ்காவை. நம்ம படிங்க சிஸ்டர், ஆண்டவரே கனம் பண்ணியிருக்கிறார். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். எஸ், அப்ப பாருங்க, அதை யாரை கனம் பண்றாத எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. தேவனே, நீ கனம் பண்ணுகிற ஒன்றை நான் கனம் பண்ணுவேன், நீ கனவீனம் பண்ணுகிற ஒன்றை நான் கனவீனம் பண்ணுவேன். தமிழ் புரியுதா உங்களுக்கு? தேவன் எதை கனம் பண்றார் நீங்க கனம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பர் ஆயிடும். இது சத்தியம், உண்மை. என்னோட 56 ஆண்டுகள் அனுபவம் இது. நான் உங்களை மாதிரி ஒரு இந்துவிடம் தான் வந்தேன், பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. தேவனை கனம் பண்ணி ரொம்ப கஷ்டம். நான் ரயிலில் ஒர்க் பண்ணி இருந்தேன், இதே சால்ட் கோட்டர்ஸ்ல. ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். சால்ட் கோட்டர்ஸ்ல ஒரு லாரி வெளியே போனா ஒரு லாரிக்கு 100 ரூபாய். 100 லாரி வெளியே போனா புரியும் நினைக்கிறேன். பில் போடுறது, சம்பளமே தேவையில்லை. நான் இருந்த டிபார்ட்மெண்ட்ல 7ஆம் தேதி சம்பளம், ஒருத்தரும் சம்பளம் வாங்க போக மாட்டான். நான் ஒரே ஆள் தான் போவேன். புரியல? ஒருத்தரும் சம்பளம் வாங்க போக மாட்டாங்க, நான் ஒருத்தர் தான் போவேன். இந்த ஒரு உண்மையை சொல்றேன். 2 நாள் வாங்கிட்டு போய் ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ணா கவர் தான் ஞாபகம் முன்னால வருது, கர்த்தர் வர மாட்டேன்றாரு. ஐயா புரியுதுங்களா ஐயா? 2 நாள் வாங்கிட்டேன். கொடுத்து என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? நான் தானே கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படின்னா. அது இன்னொன்னு சொன்னான், இந்த சீட்ல வர்கீஸ் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வாங்கினாருன்னா. நான் வர்கீஸ் இல்லைன்னு அவனுக்கு தெரியல. அவன் இதையும் சொன்னான், நீ ராதாகிருஷ்ணன் தானே வாங்கலான்னா. நானும் கட்டாயப்படுத்தி வாங்கிட்டேன். 2 நாள் வாங்கிட்டேன். ஜெபம் பண்ணா கவர் தான் வருது, அவர் வரல. ஜெபம் பண்ணா கவர் தான் வருது, சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவர். அப்புறம் எங்க ஆண்டவரே? அவர் தீரம் பண்ண இன்னையோட இந்த கவருக்கு என்னடி பாக்குறீங்க? அவன் தானே கொடுக்கறான், அவன் கொடுக்கல, பேய் கொடுக்கறான். சொல்லுங்க, கவர் முக்கியம் இல்ல, அவர் தான் முக்கியம். அவர் வந்தா கவர் நிறைய வரும். ஆமென். நீங்களாம் கவர் கொடுக்குறீங்களே, யாரால கொடுக்குறீங்க? அவரால் தானே கொடுக்குறீங்க. சொல்லுங்க, கவரே முக்கியம் இல்லைங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. நான் கவரை நம்பி வாழல, கர்த்தரை நம்பி வாழறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கனம் பண்ணுவது
இன்னும் சொல்றேன், யோசுவா இதை ஆராதித்தார். யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா 5:10. யோசுவா 5:10. சீக்கிரமா படிங்க சார். எஸ், எல்லாம் பாத்தீங்களா? என்னங்க? ஹலோ, மோசே எதை சொன்னாரோ அதை ரட்சகர் செய்தார். அதே 14ஆம் தேதி யோசுவா செய்தார். அதே 14ஆம் தேதி உங்க பாச செஞ்சார். அது எப்படியா 14ஆம் தேதி கரெக்டா போட்டீங்க? பைபிளா இல்ல சும்மா இதை படிச்சீங்களா? ரைட். அப்புறம் நீங்க கூட இல்ல வேதர் பண்டிதர் இருக்கிறீங்களா? படிங்க பிரதர். இறங்கி மாதத்தின், இதான் மோசேக்கு கர்த்தர் சொன்னார். மாதத்தின் 14ஆம் தேதி சொன்னதை பற்றி அதே கட்டளையை யோசுவா செய்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசுவாவுக்கு இன்னொரு பெயர் இயேசு. யோசுவாவுக்கு இன்னொரு பெயர், எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. தேவன் செய்தார், ரட்சகர் செய்தார், யோசுவா செய்தார். இந்த இடத்துல திருவள்ளிக்கு நாங்கள் செய்கிறோம். கைதட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்புறம் யாரை கனம் பண்றீங்க தெரியுமா? யாரை கனம் பண்றீங்க? ஆண்டவரை கனம் பண்றீங்க, பிதாவை கனம் பண்றீங்க, ரட்சகரை கனம் பண்றீங்க. அதை கனம் பண்ணின யோசுவாவை நீ கனம் பண்றீங்க. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்விக்கு சொல்றேன் ஐயா, உங்க எல்லாருக்குமே. தம்பி, ஆண்டவரை கனம் பண்ணி பாருங்க ஐயா, அவருடைய ஆசீர்வாதமே அதிகம்தான் ஐயா. உலகத்துல வாசித்தா பாக்கெட் நரம்பும், சபையில வாசித்தா மனசு நரம்பும். உலகத்துல வாசித்தா வாசிக்கிறீங்களா? உலகத்துல கானா பாட்டுலாம் வாசிப்பீங்க போல. அங்க வாசித்தா இது நரம்பும், ஆனா இங்க வாசித்தா இது நரம்பும். எது நரம்பும்? எது முக்கியம்? இதுவா இதுவா? ஆமேன். கர்த்தரை கனம் பண்ணி பாருங்கய்யா. ஆனா ரொம்ப கஷ்டம் கர்த்தரை கனம் பண்றது. உறவுகள் தடை, உலகம் தடை, கணவன் தடை, மனைவி தடை, உணர்ச்சிகள் தடை, எல்லாமே தடை. ஆனா கனம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். நீங்க அதை கனம் பண்ண கூடாதபடிக்கு நிறைய தடைகள் வரும். என்னுடைய சாட்சி கொஞ்சம் சொல்றேன். நான் இந்துல இருந்து வந்தேன். நான் தான் எங்க வீட்டுல மூத்த மகன். எனக்கு அப்புறம் 4 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. 4 தங்கச்சிங்க. மொத்தம் 6 தங்கச்சிங்க இருந்தாங்க. 3 பேர் இறந்துட்டாங்க. 4 தங்கச்சி உயிரோடு இருக்காங்க. திருமணம், அதாவது 4 பேருக்கும் நிச்சயம் பண்ணப்படும், எல்லாம் செய்யப்படும். திடீர்னு நிச்சயம் நின்றுடும். யாரும் சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த வீட்டில் அவங்க அண்ணன் யாரு? கிறிஸ்தவரு. இதுல விழுந்துட்டாரு, இந்த ஜாதியில விழுந்துட்டாரு. எல்லாம் நடக்கும். இதனால எங்க வீட்டுல இந்த திருமணம் தடைப்பட்டு போச்சு. கடைசி அப்புறம் நடந்துச்சு. எங்க அப்பா திடீர்னு அழுவார், அப்புறம் திடீர்னு திட்டுவார். கடைசி என்ன பண்ணாருன்னா, தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டார். இதே மாதிரி இருந்தீங்கன்னா என் பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படும், என் பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படும். எனவே நான் தற்கொலை பண்ண போறேன், அதுல உன் பேர் தான் எழுதி வைப்பேன் சொல்லிட்டு ரொம்ப மிரட்டினார். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், மந்திரவாதிட்ட போனார். என் வீட்டில் நான் 19 தகுதி எடுத்தேன் வீட்டில். அவர் பாவம், படிக்காத மனுஷன். ஒரு நாள் கேட்டுக்கார் அந்த சாமியார்கிட்ட போய், என்னப்பா நீ இவ்வளவு பண்ணியும் அவன் இன்னும் மாறவே இல்லை, தீவிரமா இருக்கிறான். அந்த சாமியார் சொன்னானா, நான் இவ்வளவு பண்ணி அவன் மாறலன்னா அவன் கும்புற சாமி பெரிய சாமியா இருக்கையா, அவனை தொந்தரவு பண்ணாது அப்படின்ட்டாரு. அதுல இருந்து இப்ப மந்திரத்தை விட்டார், திட்டத்தை விட்டுட்டாரு, இப்ப தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உறுதியா இருந்தேன், உண்மையா இருந்தேன், அதுல பிடிப்பா இருந்தேன். எங்க அப்பா அம்மாவே ஒரு பெண்ணை பார்த்து ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு நகை போடாத ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது எப்படி எனக்கே தெரியல, எப்படி ஒத்துக்கினாங்கன்னே தெரியல. நகை போடாத ஒரு பெண்ணை அவங்களே பார்த்து, அவங்க 2 பேருமே பார்த்து அப்புறம் என்ன கூட்டிட்டு போனாங்க. அது ஒருத்தர் சொன்னார், அதற்கு ஒத்துக்கொண்டு முன்னால இருந்து நடத்தினாங்களே, அது பெரிய காரியம். சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணீங்கன்னா சத்தமா சொல்லுங்க, உலகமே உங்க கையில. சத்தமா சொல்லுங்க, உலகமே உங்க கையில, உறவுகள் உங்க கையில. அதுக்கு பிறகு எங்க அம்மா அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடல. ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் ஐயா தான் சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் பாஸ்டர்வாங்க, எங்க அப்பாவும் பாஸ்டர் தான் சொல்லுவாரு. முதல்ல எங்க அப்பா சொன்ன செத்து போயிட்டான்னு சொல்லுவாரு எல்லார்கிட்டையும். அதே வாய் சொல்லுது, இன்னைக்கு என் மகன் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தரால் கனம் பண்ணப்படுவீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, தலைமுறையாக தலைமுறையாக
நானும் என் சந்ததியும். இப்ப படிச்சீங்களே, ஒரு வசனம் படிச்சீங்களே, தலைமுறை 14ஆம் வசனத்துல தலைமுறை தலைமுறையாக. சத்தமா படிங்களேன். 12. எஸ் எஸ் ஆமென். கவனிங்க, அது இன்னொன்னு போட்டிருக்குது, அதை செய்யாவிட்டால் 15ஆம் வசனம், செய்யாவிட்டால் புளிப்பில்லாத அப்பத்தை, கடைசி வார்த்தை அவன் 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 இஸ்ரவேலில் இருந்து அவன் அறுப்புண்டு போவான். கரெக்ட் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அறுப்புண்டு போவான். ஹலோ, ஆண்டவரை கனம் பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலன்னா என்ன ஆயிடுமா? அறுப்புண்டு போவான். சத்தமா சொல்லுங்க, அறுப்புண்டு போவான். கரங்களை உயர்த்தி எல்லாம் கரங்களை, தேவனே அதற்காக எங்களை அழைக்கல, அதற்காக உருவாக்கல. தேவன் சொல்கிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அவர் வாழ வைக்கும் தேவன், அவர் கசக்கிப்படுகிற தேவன் அல்ல, என்னை வாழ வைத்து ரசிக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, ரசிக்கிற தேவன். என்னை உயர்த்தி அதிலே மகிழ்கிறவர், என்னை உயர்த்தி அதிலே பூரிக்கிறவர். அவர் கசக்கி பிழிகிறவர் அல்ல, அவர் வாழ வைத்து ரசிக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், உன் கண்ணிலே ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அவர் பொறுத்துக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? என்னுடைய கண்மணி. எல்லாம் சொல்லுங்க, நான் கண்மணி. சத்தமா சொல்லுங்க, கண்மணி. அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, இமைகள், விழிகள், அதற்குள்ளே மணிகள், அதுக்கு மேல ஒரு கண்ணாடி. புரியவே இல்லை. சொல்லுங்க, இமைகள், விழிகள், அதற்குள்ள மணி. எவ்வளவு பாதுகாப்பு இல்லை? சொல்லுங்க, நானுடைய கண்மணி. என்னை ஒரு நாளும் அவர் என்னை அவர் சாகடிப்பதல்ல, என்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. சொல்லுங்க, என்னை வாழ வைத்து, என்னை உயர வைத்து அதை ரசிக்கிறவர். கர்த்தரை நம்புகிறவனோ அவனை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண செய்வார். ஆனா அவர் சொல்றாரு, இதை செய்யாவிட்டால் உன் நிலைமை என்ன? என்னாகமத்து புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னாகமம் 9:13. சீக்கிரம் வாசிக்கணும், நிறைய வசனம் சொல்றதுக்கு. என்னாகமம் 9:13. சீக்கிரம் படிங்கம்மா. ஒருவன் சுத்தம் உள்ளவனாய் பிரயாணம் போகாதவனாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால், என்னங்கம்மா? பஸ்காவை ஆசரிக்காதே போனால், இந்த பண்டிகை நடத்தாம போனா அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுபுண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு படிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஆசரிக்காமல் போனால். எல்லாம் சொல்லுங்க, ஆசரிக்காமல் போனால். கரங்களை உயர்த்தி இந்த சபைக்காக நன்றி சொல்றேன், இந்த ஐயாவுக்காக நன்றி சொல்றேன். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எங்கள் சாபத்தை போக்கினவர், எங்கள் சாபத்தை மாற்றினவர். சொல்லுங்க, செலுத்தாமல் போனால் ஜனத்திலே இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். அப்படியானால் பஸ்கா என் பாவத்தை நீக்குகிறது, என் குறைகளை நீக்குகிறது, அடிமைத்தனத்தை நீக்குகிறது, என் பலவீனங்களை நீக்குகிறது, என் குற்றங்களை நீக்குகிறது. எல்லையே நீ சொல்லுங்க, சொல்லுங்க, நான் சுமக்க தேவையில்லை. சத்தமா அதை செய்யாவிட்டால், சத்தமா செய்யாவிட்டால் நான் என் பாவங்களை சுமப்பேன். சொல்ற பாருங்க, 14 கூட சொல்றாரு, இது ஒரே கட்டளை. எல்லாம் சொல்லுங்க, 14 பின்பகுதி சொல்லுங்க, ஒரே கட்டளை. ஆமென். ஒரு சின்ன கேள்வி, அம்மா, இது விருப்பம் அல்ல, இது கட்டளை. உனக்கு தெரியுமா? இப்ப ஒரு தகப்பனுடைய எண்ணத்தை பையன் நிறைவேற்றலாம், எப்படி இருக்கும்? உங்களுக்கு தான் சொல்றேமா, அன்னைக்கு எல்லாம் நாம பொண்ணு பார்ப்போம், இப்ப அவன் பார்த்து நம்ம சொல்றான். புரியல இல்ல? அன்னைக்கு நாம தான் பொண்ணு காட்டுவோம், இதுதான்டா பொண்ணுன்னு. இப்ப அவன் சொல்றான், மம்மி இதான் மம்மி, மீட் பண்ணு மம்மின்றான். புரியவே இல்லை. அந்த பொண்ணு, மம்மி இதான் நான் சொன்ன அந்த ஆளு, மீட் பண்ணுங்க. புரியவே இல்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உண்மையா இருக்கலாம். இந்த அன்பு கல்யாணம் பண்ண எவனை நிம்மதியா இருந்தா நான் பார்த்ததே இல்லை. புரியவே இல்லை. காலம் கடந்த தெளிவு. இந்த அன்பு கல்யாணம் பண்ணவெல்லாம் நிம்மதியா இருந்தவ தான் நான் பார்த்ததில்லை. அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு என்னை பின்னால் வந்து பாருங்க, நான் என்ன ரகசியம் தெரிஞ்சுக்கிறேன். புரியவே மாட்டேன். ஐயா புரியுதான்னு தெரியல. சத்தமா சொல்லுங்க, தன் பாவத்தை சுமப்பான். கரங்களை உயர்த்தி 4 காரியம் சொல்ல வரேன். 4 காரியம் சொல்ல போறேன். நம்பர் 1, கவனிங்க, பஸ்கா பண்டிகை அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது. ஆமென்.
உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆச்சு, இன்னும் நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்காங்க இல்லையா? கோவம் வருதா? அவரை பார்க்கிறாரு. மொபைல் உங்களை ஆளுதா? நீங்க மொபைல் ஆள்றீங்களா? இல்ல நான் காமனா கேட்கிறேன். மொபைல் உங்களை ஆளுதா இல்ல நீங்க மொபைல் ஆள்றீங்களான்னு கேட்டேன். வைஃப் இல்லாம இருக்கலாம், ஆனா வைஃபை இல்லாம இருக்க முடியல. இப்பெல்லாம் நீங்க வைஃப் இல்லாம இருக்க முடியுது, ஆனா வைஃப் இல்லாம பாருங்க. அவரே சொல்ற இல்ல முடியலன்னு சொல்றாரு பாருங்க, வயசான காலத்திலேயே. சத்தமா சொல்லுங்க, பஸ்கா விடுதலை தருகிறது. சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது, தேவனுடைய மகத்தான செயல்களை விளக்கி காட்டுகிறது. இப்ப படிச்சா பாத்தீங்களா? அவருடைய பலத்த கையில் இருந்தும் அவருடைய அதாவது அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கினாரே. சொல்லுங்க எல்லாரும். பஸ்கா தேவனுடைய பலத்த செய்கைகளை, பலத்த காரியங்களை நினைவு கூற செய்கிறது. இன்னும் சொல்ல போறேன், அடுத்து சொல்ல போறேன். சொல்லுங்க, பாவத்தில் இருந்தும் வேதனை இருந்தும் என்னை கொண்டு வந்தது. சொல்ல போறோம் 5 காரியம் சொல்ல போறோம். நம்பர் 1, பஸ்கா தான். எல்லாம் பைபிள் கேட்டு சொல்லுங்க. பஸ்கா பண்டிகை வேதத்தின் மேலே எனக்கு ஒரு வாஞ்சையை தந்தது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:8. சீக்கிரம் படிக்கணும். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம். போதும். பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. கொஞ்சம் கஷ்டம் புரியுது, கொஞ்சம் கஷ்டம். நான் விளக்கி சொல்ல விரும்புறேன். நிறுத்தி படிங்க, எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். இது பஸ்கா படி சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான். படிங்கம்மா. ஆதலால் பழைய இல்ல, கடைசி சொற்றொடர். நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக இதே வசனமா? 7ஆம் வசனம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எல்லாம் சொல்லுங்க, பலியிடப்பட்டதனாலே. இப்ப படிங்க 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம் படிங்க. இப்ப படிங்க 5ஆம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி. இல்ல, இன்னொரு வசனம் படிச்சீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. ஒரு வசனம் படிச்சீங்க. ஆதலால் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பஸ்காவை ஆசரிப்பதனாலே துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற அதை மாறி துப்புரவு, உண்மை என்கிற ஒன்றை கர்த்தனுக்கு தந்தார். புரிந்து நினைக்கிறேன். அதாவது பஸ்கா ஆசரிக்கும் போது இதெல்லாம் மாறுது. படிச்சீங்களா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா. துப்புரவு. இல்ல எது மாறுதுன்னு கேட்டேன். சத்தமா 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 சத்தமா. மாறிடுச்சா? கோவம் வருதா? முக்கு மேல கோவம் வருது இல்லையா? அப்படியா? பொறுமையின் சின்னமா? நான் ஒரு பொறுமையின் சின்னம். 9 மணிக்கு தெரியும் வீட்டுல போனா. பஸ்கா ஆசரிச்சு எது போயிடணும், இது வரணும் ஐயா. அதுக்கு ஆப்போசிட் அது. அதை விட்டுருங்க. துர்க்குணம் போயிட்டு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அடுத்து எது போயிடும்? சத்தமா. ஐயோ அவ வாங்கிட்டா, ஐயோ வாங்கிட்டா, அவ வாங்கிட்டா, அதை வாங்கிட்டா, இதை வாங்கிட்டா, அதை வாங்கிட்டா, நீயும் வாங்கு. அது என்னது? ஒன்று சொல்லட்டுமா? அடுத்தவங்களை ஆசீர்வதிங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அடுத்தவங்களை பாராட்டுங்க, நீங்க உங்களை ஒருத்தர் பாராட்டுவார். இந்த தம்பி என்னைக்கா பாராட்டு இருக்கிறீங்களா? இந்த தம்பிய பாட்டு கேட்குறியா தம்பி? பேசுறாங்களா? இந்த தம்பி என்னைக்கா பாராட்டு இருக்கிறீங்களா? தம்பி என்னைக்கா பாராட்டிருக்காங்களா ஜனங்கள்லாம் உன்ன? அப்படியா? ஆச்சு, பொய் உண்மை சொல்றியா? உங்களை பாராட்டிக்கிறாங்களா? நீ சொல்றதை பார்த்தா சந்தேகமா இருக்கு. பாராட்டிக்கிறாங்க தம்பி, சூப்பரா பாடுமா, சவுந்தரராஜ் மாதிரி பாடுற, உங்க அப்பா லூகாசேகர் மாதிரி பாடுற. ரைட். சொல்லுங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு கடன் சொல்றோமே, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். எது காரணம்? ஆசை. 2வது அவசரம். 3வது நான் ஒன்று சொல்றேன், தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். எல்லாம் சொல்லுங்க தம்பி. இருக்கிற வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்க. அவர் 2 லட்சத்துல வண்டி வாங்குவாரு, அவர் வேற நீங்க வேற. அவர் இஎம்ஐ எடுத்து பேங்க் எடுத்து போயிடுவான். அப்புறம் அவன் பறந்து போனான், என்னை மறந்து போனானே.
பார்த்தாலும் கடன் கடன் கடன். சொல்லுங்க, ஆசை, அவசரம், அறியாமை. இது எனக்கு தகுதியா? இதை வாங்கினா இதை பணம் கட்ட முடியுமா? கடன் வாங்குறது 3 காரணம் இருக்கணுங்க. 1 வியாதி, திருமணம், படிப்பு. இந்த 3 தவிர நீங்க கடன் வாங்கினீங்கன்னா சத்தியமா சொல்றேன், கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார். சொல்லுங்க, தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். சொல்லுங்க பிள்ளைக்கு, அம்மா இது நமக்கு ஏற்புடையது அல்ல. உனக்கு கேட்கிறேன், கடன் வாங்கி பர்த்டே கொண்டாடுறீங்களே, இது நியாயமா? கடன் வாங்கி பர்த்டே எல்லாம் பெரிய பேனர் வச்சு கேக்லாம் கட் பண்ணி 1000 பேர் சோறு போட்டு அவன் 100 ரூபா மொழி எழுத போறான். புரியுதா உங்களுக்கு? அவன் எழுதுற 100 ரூபாவுக்கு நீங்க அவனுக்கு 500 ரூபாய் செலவு பண்றீங்க. காரணம், அந்த பிள்ளை கொண்டாடிச்சான், இந்த பிள்ளை கொண்டாடிச்சான். சொல்லுங்க, பஸ்கா கொண்டாடுறவங்களுக்கு இது வராது, இது வராது. படிச்சீங்களே, துர்க்குணம் இருக்காது. எத்தனை வருஷம் கொண்டாடுறாரு ஐயா? இதை 7 வருஷம் கொண்டாடி உங்க குணம் மாறலன்னா, நாய் குணம், பேய் குணம், பிசாசு குணம், ராஜபாளையத்தோட மோசமா இருக்கிறோம். என்னடி பாக்குறீங்க? ராஜபாளையம் தெரியுமா? குணம் மாறலையே. சொல்லுங்க, குணம் மாறணும், எண்ணங்கள் மாறணும், சுபாவங்கள் மாறணும். அதுக்கு பிறகுதான் பைபிள் தூக்கணும். பைபிள் தூக்கினாலே மாறிடும். அப்படின்னா அது போலியான வாழ்க்கையின் அர்த்தம். மாறினவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வயல வரமாட்டேன் பார்த்தீங்களா? நான் மாறிட்டேன் சொல்லுங்க. துர்குணமே இல்லை. ஹலோ, 4 பேர் திட்டா என்ன பண்ணுவீங்க பிரதர்? 4 பேர் திட்டா என்ன பண்ணுவீங்க? கோவப்படுவீங்களா? அநியாயமா இருக்குது, போனால் போகட்டும் போடா. இப்போ எங்களெல்லாம் சொல்றாங்களே, முன்ன சொன்னா ரட்சிக்கப்பட்டவங்க சொர்ணே இருக்கக்கூடாது. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க நின்று கூடாது. சொர்ணம் இல்லாதான் ரட்சிக்கப்பட்டவங்க. சொர்ணே கிடையாது எங்களுக்கெல்லாம். நீங்க 1000 திட்டுறீங்க, பின்னாலும் திட்டுறீங்க, முன்னாலும் திட்டுறீங்க. நாங்க காதலே கேட்கறது இல்லை. இவருக்கு பரவாயில்ல, என்கிட்ட ஒரு 70 பாஸ்டர் இருக்கிறான். 70 பாஸ்டர் பின்னாலும் திரினே இருப்பாங்க என்ன. அப்போ நான் கேர் பண்றதே கிடையாது. ஃபேஸ்புக்கில் எழுதுறான், யூடியூப்ல கூட எழுதுறான். யார் தெரியுமா? கூட இருந்தவன் தான். ஆனாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன் தெரியுமா? பஸ்காவை ஆசரிக்கும் என்ன இருக்காது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அம்மா 7 வருஷம் வரீங்கம்மா, குணம் மாறணுமா? இல்ல விட்டா இந்த பஸ்கா பண்டிகையினுடைய நோக்கமே நிறைவேறாது. எது வேண்டாம்? சத்தமா, சத்தமா. பத்தியா எப்படி இருந்தா? பத்தியா எப்படி இருந்தா? பத்தியா எப்படி ஆயிட்ட? பத்தியா கண்ணில் கொழுப்பு. முன்னெல்லாம் பாஸ்டரமா எல்லாரும் தோத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப பணக்காரங்க பின்னாலே போயிடுறாங்க. பாஸ்டரமா கொழுப்பு வந்துச்சான். அநியாயமா இல்லை உங்களுக்கு? அதெல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, மனதார பக்கத்து உட்கார்ந்து சொல்லுங்க. பக்கத்து உட்கார்ந்து அம்மாவே சொல்லுங்க, மனதார ஆஸ்வதிக்கிறேன். நல்லா வாசிக்கணும். நம்ம நீ சொல்லு மாறப்ப, நல்லா வாசிக்கணும், நல்ல பேரோடு வரணும், புகழோடு வரணும். இந்த ஐயகிட்ட சொல்லுமா, இந்த ஐயகிட்ட நல்லா வாசிக்கணும். அடிக்கடி கோபம் வருது அவருக்கு, அதெல்லாம் மாறணும். புரியுதா உங்களுக்கு? இதனுடைய பலன் என்ன? இது போயிடும், துர்க்குணம் போயிடும், பொல்லாப்பு போயிடும். இன்னும் சொல்ல வந்தேன். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது. 8ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை தமிழ் ஆங்கிலத்தில் அழகா இருக்குது. கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆசை அதிகமா வந்துருமா? பண்டிகையை எல்லாம் சொல்லுங்க. பஸ்காவை ஆசரிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க. In English, anybody have English Bible? அதுல போட்டிருக்குது, they worship the Lord. அதாவது அந்த வசனத்தை படிங்க. அப்படி செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பண்டிகையை தமிழ்ல வேற மாதிரி போட்டிருக்குது, ஆண்டவரை அதிகமா ஆராதிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை அதிகமாய். அடுத்து சொல்ல போறேன். முதல்ல சொன்னேன் விடுதலைன்னு சொன்னேன். 2வது, தேவனுடைய எவ்வளவு நீங்க அந்த பஸ்காவை ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு ஆராதிக்கிறோம் அவ்வளவு பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? அந்த நிலைக்கால்களிலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதை தூதன் பார்க்கும் போது அவன் கடந்து போகிறான். எதனால பாதுகாப்பு? பஸ்காவால பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க, பஸ்காவினால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமேன். பாதுகாப்பு மட்டுமல்ல, அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு. அந்த பிள்ளை வளருது, வாழுது, செழிக்குது, திருமணமாகுது, ஒரு பராமரிப்பு. ஆமேன் சொல்லுங்க. பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. கரங்களை போய் சொல்லுங்க. அடுத்து சொல்ல போறேன். இப்போ பஸ்காவை ஆசரிக்கிறவனுக்கு தேவ இரக்கம் உண்டு. ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
ரோமர் 11:28. சீக்கிரம் படிங்க சிஸ்டர். 11:28 ரோமர். அது பஸ்காவோட சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் தான். எஸ் 11 பஸ்கா பற்றி இருக்குது பாத்தீங்களா? 16 படிங்க. 16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். இது பஸ்கா பற்றி சொல்லப்பட்ட வசனம் தான். அது அடுத்து ஒன்று சொல்ல போறேன். அடுத்து 16ஆம் வசனம் 18ஆம் வசனம் படிங்க. சொல்லுங்க. நான் வேரை சுமக்காமல் வேர் என்னை சுமக்கிறது. புரியாது நினைக்கிறேன். சொல்லுங்க. பஸ்காவை ஆசரிக்கிறவனுக்கு கரங்களை சொல்லுங்க. பஸ்காவை ஆசரிக்கிறவனுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. 22ஆம் வசனத்துல சொல்லுங்க. தேவ தயவு உண்டு. அதை படிங்க. தயவும் இரக்கமும் உண்டு. அதை படிங்க. அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் தேவனுடைய தயவும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் முன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால். கரங்களை சொல்லுங்க. பஸ்காவை ஆசரிக்கிறவர்களுக்கு 16ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை. 16ஆம் வசனம் கடைசி வார்த்தை. கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. ஆசரிக்குள்ள என்ன இருக்கும்? கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் வேரோடு இணைந்திருக்கிற காரணத்தினாலே நான் பஸ்காவை ஆசரிக்கிற எனக்கு என் கிளைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். இப்படி சொன்னாலும் புரியும். நீங்கள் ஆசரியுங்கள், உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமா இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. நான் ஆசரிக்கும் போது, நினைவு கூறும் போது, கொண்டாடும் போது, அதை என் வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது என் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். எல்லாம் கரங்களை சொல்லுங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? தேவனே, என் கிளைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். என் கிளைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். அது வளரணும், அது வாழணும். அந்த கிளைகள்ல 1000 பறவைகள் வந்து உட்காரணும். எல்லாம் கரண்ட் சொல்லுங்க. என் கிளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன கேள்வி. நீங்க அனைவருடைய கிளைகளே இங்க இல்லையே. உங்க கிளைகள் இங்க இருக்குதான்னு கேட்டேன். உங்க கிளைகள் இங்க இருக்குதா? அம்மா தமிழ் தானே பேசுறமா? உங்க கிளைகள் இங்க இருக்குதான்னு கேட்டேன். என்ன பண்ணது? கிளைகள்லாம் டிவி பார்த்துக்குது. பிள்ளைங்க இருந்தா தானே சொல்றீங்களா? இப்பதான் எல்லா வீட்லயும் இருக்குதா? எல்லாம் ஜபத்தோடு சொல்லுங்க. தேவனே, உம்மை ஆசரிக்கிறோம், கொண்டாடுகிறோம். என் கிளைகள் எல்லாம் பிள்ளைகளா இருக்கலாம், பிள்ளை ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உங்களுடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். என் வீட்டில் இருக்கிற அத்தனை கிளைகளும் பரிசுத்தமாகணும். ஆண்டவரே, பரிசுத்தமாகணும். திரும்ப சொல்லுகிறேன். தேவன் சொல்லுகிறார், இதை செய்தால் நீ அப்படி இருப்பாய், செய்யாவிட்டால் ஒரு வசனம் படிச்சேன், அறுப்புண்டு போவாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பஸ்கா என்னை பரிசுத்தமாக்குகிறது, விடுதலையாக்குகிறது, பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது. அது இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்குது. விசுவாசத்தை கொடுக்கிறது. இப்ப தெளிக்கப்பட்டாயிடுச்சு. உள்ள இருக்கிறவனுக்கு செத்துருவோமோ, உயிரோடு இருப்போமோ, செத்துருவோமோ, உயிரோடு இருப்போனோ, இல்ல நான் சுகமா இருப்பேன். எதை நம்புறாங்க? அந்த உள்ள இருக்கிற அந்த வீட்டை எதை நம்புறாங்க? பஸ்காட்டு ரத்தத்தை நம்புறாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசரிப்பதினாலே பாதுகாப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிளைகள் பரிசுத்தமா இருக்குது. ஆமேன். ஆரம்பத்தில் சொன்னேன், ஆசரிப்பதினாலே துர்க்குணம் மாறுகிறது. ஆங்கிலத்தில் சேஞ்ச் ஆஃப் ஆட்ரிபியூட் சொல்லுங்க. இதயம் மாறுது, என் சிந்தை மாறுது, என் பார்வை மாறுது, என் பயணங்கள் மாறுது, என் வாழ்க்கையே மாறுது. எல்லாம் கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. இரண்டாவது, இந்த பொல்லாப்பும் துர்க்குணம் மாறணும்னா தீர்மானம் பண்ணணும். தானா வராது. ஹலோ, தமிழ் புரியுதா? அது தானா வராது. இப்போ நாய் துரத்தினே வருது, நம்மள நாய் துரத்தினே வருது. நீ போ, ப்ளீஸ் போ, ப்ளீஸ் போனா போகுமா? என்னங்க போவாது. ஒரு கள்ள தூக்குனா சொல்லுங்க. பாவம் என்ன தொடும்போது, அசுத்தம் தொடும்போது நான் பைபிளை தூக்குவேன். எல்லாம் பைபிள் எடுத்து சொல்லுங்க. பேயை விரட்ட. அம்மா முடிக்கவே இல்லை, பேக்ல வச்சிட்டீங்களே. பேயை விரட்ட, சாத்தானை விரட்ட, சத்துருவை விரட்ட, பில்லி சூனியத்தை விரட்ட, மாந்திரிகத்தை விரட்ட ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு கல்லு, இதுதான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. தீர்மானம் அவசியம். சொல்ல போறேன். இந்த பஸ்கா
ஒரு புதிய வெளிப்பாட்டை நமக்கு தருகிறது. ஆமென். உங்களுக்கு இதுவரைக்கும் ஜனங்களுக்கு தெரியாது, என்ன இந்த ரத்தம் என்ன பாதுகாக்குமா? ரத்தம் எங்க தெளிக்கப்படுது? நிலைக்கால்கள்ல. உள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது. சொல்லுங்க, பஸ்கா புதிய வெளிப்பாட்டை, புதிய காரியங்களை, புதிய தரிசனங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறது. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். 12:21 எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நியாய தீர்ப்பிலிருந்து என்னை விடுவிக்கிறது. ஆமேன். படிங்கம்மா, சீக்கிரம் படிங்கம்மா. 12:20 12:21. எஸ் மோசே. மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. அடுத்த வசனம் 23 சொல்லுங்க. அவர் உங்கள் வீடுகளை சத்துருவை உள்ளே வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இப்படி உங்களுக்கு சொன்ன புரியும். இப்ப நான் சொல்ல பாருங்க, இந்த பஸ்கா நியாய தீர்ப்பிலிருந்து என்னை விடுவிக்கிறது. அதை நான் செய்யாவிட்டால் எனக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு, ஆக்கினை உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, வேதனை உண்டு, எல்லாம் உண்டு. அந்த பஸ்காவை நிறைவேற்றுவதினாலே எல்லாம் கரங்களை சொல்லுங்க. அந்த 12:21 சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கடந்து போவார். சத்தமா சொல்லுங்க. 11 கடைசி வார்த்தை சொல்லுங்க. 22 கடைசி வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சபையை விட்டு வெளியே போக வேண்டாம். கைப்பிடி சொல்லுங்க, சபையை விட்டு. கைப்பிடி சொல்லுங்க, சபையை விட்டு. கைப்பிடி சொல்லுங்கம்மா, தம்பி சொல்லுங்க, சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு போவாதீங்க. போனீங்கன்னா அதம் பண்ணப்படுவீங்க. உள்ள இருந்தீங்கன்னா பாதுகாக்கப்படுவீங்க. பாஸ்டர் மைக் தரலன்னா பரவாயில்ல, பாஸ்டர் மைக் தரலன்னா கூட, பாஸ்டர் என் பேரு சொல்லனா கூட பரவாயில்ல. என்னோட பாக்குறீங்க, எனக்கு ஊழியமே தரலன்னா கூட பரவாயில்ல, நான் இங்க தான் இருப்பேன். வெளியே போனீங்க என்னது? வெளியே போனா பிரியாணி, உள்ள இருந்தா பாதுகாப்பு. இந்த நம்பர் படிக்கட்டுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. புறப்பட வேண்டாம். 22 சொல்லுங்க. புறப்பட வேண்டாம். சத்தமா சொல்லுங்க. புறப்பட வேண்டாம். சத்தமா. வெளியே நிறைய பேர் கூப்பிடுவாங்க, அங்க வா, இங்க வா, உன்னை அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக்கிடுறேன், உனக்கு மைக் கொடுக்குறேன், நீ ஆறாம் நடத்து தம்பி, நீ கீபோர்டு வாசி தம்பி, ஐயா உங்களை கூப்பிடுவாங்க. சபைக்கு போறீங்களா? எந்த சபைக்கு போறீங்க? எந்த சபைக்கு போறீங்க? என்ன ஏதோ சபைக்கு போறீங்க, ரைட். சபைக்கு ஒழுங்கா போங்க. எல்லாம் சொல்லுங்க. புறப்பட வேண்டாம். சத்தமா. அழைப்பு வரும், ஆசை வரும். அசிஸ்டன்ட் பாஸ்டர் உட்கார வைப்பார். பாஸ்டர் பக்கத்தில் கூட உட்கார வச்சுப்பார். 2 நாள் பிரியாணி கொடுப்பார். ஆனா நீ போனீங்கன்னா நீயே பிரியாணி தான். தம்பி புரியுதா? நிறைய பேர் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒன்னும் இல்லாத போது எவனும் கூட மாட்டான். ஒரு பாட்டு பாட நிறைய பேர் கூப்பிடுவான். அப்ப என்ன சொல்றது? பாட்டு பாடுறவன், பாஸ்டர் எனக்கு ஓவர் ப்ரோக்ராம். ஒருத்தர் சொல்றான் 26 எனக்கு புக் அப்படின்றான். என்ன புக்கா? ஜாகிரதையா இருங்க பிரதர். 26 புக்கா. ஏன் தெரியுமா? அவன் ஏன் தெரியுமா உன்னை கூப்பிடுறான்? உன்னை ஒன்னில் சொல்லுங்க, அதம் பண்ணேன். சத்தமா சொல்லுங்க. உங்களை கரங்க சொல்லுங்க. இதற்குள்ள இருந்தீங்கன்னா, சத்தமா சொல்லுங்க, இதற்குள்ள இருந்தீங்கன்னா. 25ஆம் வசனம், தேவன் தாம் சொன்னதையெல்லாம் உடைய வாழ்க்கையில செய்வார். என்ன சொல்லுங்க? தேவன் பஸ்கா என்ன தெரியுமா? என்ன பஸ்கா ஆசரிப்பதினாலே, பஸ்கா நினைவு கூறுவதினாலே தேவன் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் எனக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. பாவத்திலிருந்து விடுதலை, நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலை. வெளியே வந்தா என்ன ஆயிடும்? வெளியே வந்தா சாவு, உள்ள இருந்தா வாழ்வு. எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள இருக்கிறதுனாலதான், சத்தமா சொல்லுங்கம்மா, நான் உயிரோடு இருக்கிறேன். நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் வளர்வதும். ஆமென்.
உள்ள இருந்தா என்னது வாழ்வு, உள்ள வெளியே போயிட்டா என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கண் இருக்கலாம். ஆனா உள்ள இருந்தீங்கன்னா எல்லாமே அது மாறும். பாஸ் ஓவர் என்ற வார்த்தையே கடந்து போகும். உள்ள இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பைத்தியம், ஜபன்ற ஆண்டவர் ஆண்டவர் என்ற. இல்ல, அவர் தான் என் வாழ்க்கையை கடந்து போக பண்ணுகிறவர், அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் கொண்டு வருகிறவர். உங்களுக்கு தெரியுமா? இந்த பாருங்க, இந்த வண்ணத்து பூச்சி பார்த்துக்கல, இந்த வண்ணத்து பூச்சி, பட்டு பூச்சி பார்த்துக்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வலைக்குள்ள இருக்கும். வலைக்குள்ள பட்டு பூச்சி. நான் ரொம்ப பெரிய மனசு பண்ணி அதை வெளியே கொண்டு வர தொட்டா பட்டு பூச்சி செத்து போயிடும். தெரியுமா? பட்டு பூச்சி என்ன ஆயிடும்? செத்துரும். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுவே சிறகடித்து அந்த வலையை கிழித்து வெளியே வரும். வெளியே வந்து பட்டு நூலை தரும், என்னை அழகுபடுத்தும். என்னை அழகுபடுத்துவதற்கு அது குறிப்பிட்ட காலம் எங்க இருக்கணும் தெரியுமா? வலைக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, நான் யாரோ ஒருத்தர் அழகுபடுத்த போறேன், அதனாலதான் நான் வலைக்குள்ள இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர். மோசே 40 ஆண்டுகள் வலைக்குள் இருந்தார். யோசேப்பு 13 வருஷம் வலைக்குள் இருந்தார். ஆபிரகாம் 25 வருஷம் வலைக்குள் இருந்தார். யோபு 9 மாசம் வலைக்குள் இருந்தார். சொல்லுங்க, அந்த வலையை மனுஷனால மாத்த முடியாது, அவர் தான் மாத்த முடியும். நான் தொட்டா என்ன ஆயிடும்? இந்த பட்டுப்பூச்சி. சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் வருவாங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, எல்லா பெண்கள்லாம் கவனிங்க. யாரோ வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா நல்லா கவனிங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன் தெரியுமா? எதிர்பார்த்து செய்யறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்க கீழ்படுறேன்னா உங்களை கொலை கூட பண்ணிடுவாங்க. புரிஞ்சுங்க, ஆமேன்னு சொல்லணும். ஒருத்தன் எதிர்பார்த்து நன்மை செய்யறான், அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்கள் சரியா செய்யலைன்னா பெண்கள் கவனமா இருக்கணும். எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வருவான், சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு இதை பண்றேன் அதை பண்றேன். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாவிட்டால் எதையும் செய்ய துணிவான். புரிஞ்சுதா? சொல்லுங்க, எனக்கு உதவி அவர் மட்டும்தான். எனக்கு உதவி ஆட்டுக்குடி ரத்தம் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ரத்தத்தில் மறைந்திருக்கிறேன், நான் பாதுகாப்பா இருக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற கஷ்டம்தான். உலகத்தை பார்க்க முடியாது, ஊரை பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு. கடைசியா ஒரு சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்லுங்க? நியாயத்திலிருந்து விடுதலை. சத்தமா சொல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 12:29. எஸ், ஆமென். எஸ், எஸ். ஹலோ, இன்னொரு படிங்கம்மா, சத்தமா சொல்லுங்கம்மா. எல்லாம் சொல்ல. நடுராத்திரியிலே சத்தமா சொல்லுங்க. ஹலோ. அதிகாரம், ஆளுகை, வல்லமை, பணம், புகழ் எல்லாமே போயிடுச்சு. இங்க இருக்கிறாரு இந்த ஆளு. இங்க இருக்கிறாரா? பார்வன் 2வது. என்னங்க? ஹலோ. அரண்மனை இருந்தது, அடிமைத்தனத்து இருக்கிறாங்களே அத்தனை பேர் ஒன்னிலாம் போயிட்டாங்க. எத்தனை பேர் தமிழ் புரியுது? சொல்லுங்க. சிங்காசனம் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, அரண்மனை இல்ல, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். பாத்தீங்களாமா? அரண்மனையில் இருந்து சிறைச்சாலைக்குள் இருக்கிற அத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆசரிக்கிற அழிக்கப்படவே இல்லை. சொல்லுங்க, இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே, போராட்டங்கள் ஓயல. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. கிருப 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 கிருப
13ஆம் அதிகாரம் இல்லையாம்மா? 12:30. இன்னொரு மாதிரி. அப்பொழுது அம்மா எல்லாம் கவனிக்கிறீங்களாம்மா? சொல்லுங்க. அரண்மனை, சிங்காசனம், வசதி, புகழ், பணம் எல்லாம். ஆனா ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு. ஆனா யார் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆசரித்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென். அம்மா புரியுதா உங்களுக்கு? அரண்மனை வாழ்வு, அதிகாரத்தின் வாழ்வு, செழிப்பான வாழ்வு, வளமான வாழ்வு, புகழான வாழ்வு எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இல்லை. சொல்லுங்க. ஆசரித்தவர்கள், ஒரே ஒரு வருஷம் சொல்லி முடிக்கிறோம். ஆசரித்தவர்கள் தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். எல்லாம் வசனத்தை படிக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க. 13:5 படிங்கம்மா. 13:5. ஆகையால் ஆமென். எஸ். எல்லாம் எழுந்தது படிக்கலாமா? எழுந்தது எல்லாம் படிக்கலாமா? நான் சொல்ற அப்படி சொல்லுங்க. பஸ்கா நிறைவேற்றும் போது சத்தமா சொல்லுங்க. தேவன் அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவார். சத்தமா சொல்லுங்க. அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவார். என்னை குறி சொன்னது நிறைவேற்றுவார். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? இதாம்மா படிங்க சிஸ்டர். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆமென் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான ஆமென் தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வர பண்ணும் காலத்தில் அதை விட்டுருங்க. சொல்லுங்க. தேசத்திற்கு உன்னை வர பண்ணுவார். சொன்ன போறோம். சொல்லுங்க. அப்பா வீட்டுல கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். யாரை சேர்ப்பாரு? பஸ்காவை ஆசைக்கு எங்க கொண்டு போய் சேர்ப்பாரு? அப்பா வீட்டுல. சத்தமா. யோவான் 14:1. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்க கொண்டு போய் சேர்ப்பார். இன்னும் சொல்லுறேன். ஆசரிக்கிறவனுக்கு சொன்னபடியே செய்வார், நோக்கத்தை நிறைவேற்றுவார். படிங்க எல்லாரும். எல்லா விஷயத்தை என்ன படிங்க? அப்படியே செய்வார் சொல்லுங்க எல்லாரும். அப்படியே செய்வார். 13:22 கூட படிச்சு முடிக்க போகிறோம். 13:22 எல்லாரும். பகலிலே ஆமென் மேகஸ்தம்பமும். சத்தமா சொல்லுங்க. பகலிலே மேகஸ்தம்பமும், இரவிலே ஆமென் அக்கினி ஸ்தம்பமும். ஆமென். ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. 21 படிங்க. 21 சொல்லுங்க. என்னை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இரவும் பகலும் வழி நடத்துவார், வெளிச்சம் காட்டுவார், முன் செல்வார், விலகி போக மாட்டார். ஒன்ஸ் அகைன் எல்லாம் சொல்லுங்க. இரவும் பகலும் வழி நடத்துவார். You know the meaning? இரவு வேதனை, கண்ணீர், கலக்கம், கவலை, பாடு. சொல்லுங்க. இரவும் பகலும். ஹலோ. வியாதி எப்ப வருது? வியாதி எப்ப அதிகமா வருது? ஹார்ட் அட்டாக் எப்ப அதிகமா வருது? ஆமென். பேய் எப்ப அதிகமா வருது? ஆமென். விபத்து எப்ப அதிகமா வருது? சொல்ல. இரவும் பகலும் என்னை வழி நடத்துவார். சொல்லுங்க. வழி நடத்துவார், வெளிச்சம் காட்டுவார். இரவிலே வெளிச்சம் காட்டுவார். இருளான நேரம் தான், என்ன பண்ணனே புரியல, தேவன் சொல்லுவார், பாதை காட்டுவார். இரவிலேயும் வெளிச்சமா இருப்பார், காரிருளிலே நேச தீபமா இருப்பார். வாழ்க்கை இருள் தான், ஒரே கலக்கம் தான், கண்ணீர் தான், கவலை தான். இரவிலே வெளிச்சம் காட்டுவார். ஆமென். ராத்திரில வந்து சொல்லுங்களேன். ராத்திரியில பயமா இருக்கும், புரியல. போன வாரம் முழுக்க எங்க வீட்டுல எல்லாரும், எங்க வீட்டுக்காரங்க மக வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்காக டெய்லி ஒரு பையனை, சர்ச்சுக்கு ஒரு பையனை, டேய் பாஸ்டர் பாத்துக்கடா. அவன் வந்த உடனே அவன் தூங்குறான். அவனை நான் எழுப்ப வேண்டியதா இருக்குது. அவன் வரான், தூங்குறான். அடுத்த காலை நான் 7 வரைக்கும் அவன் தூங்குறான். அவனை நான் எழுப்ப வேண்டியதா இருக்குது. எனக்கு பாதுகாப்பா வச்சா அவனுக்கு நான் பாதுகாப்பா இருக்க வேண்டியது. சொல்லுங்க. இரவிலே வெளிச்சம் காட்டுவார், பகலிலும் இரவிலும். ஹலோ. நைட் டியூட்டி பண்ற ரொம்ப கஷ்டம். நைட் டியூட்டி பண்றது, அவர் டே டியூட்டியும் பண்ணுவார், நைட் டியூட்டியும் பண்ணுவார். நைட் டியூட்டி பண்ண முடியாது.
இருக்குதான்னு கேட்டேன். சொல்றாங்க வயசானவங்க, ராத்திரி வாங்க கொஞ்சம் படுத்துங்க, குழந்தை பிறந்திருக்குது, கொஞ்சம் கூட இருங்க. ஐயோ ராத்திரி என்ன பகல்ல வரேன், பகல்ல வேணா, பகலிலும் இரவிலும் வழி நடத்துவார், வெளிச்சம் காட்டுவார், முன் செல்லுவார். நான் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமா கொண்டு போய் சேர்த்துருவேன். ஆமென். சொல்லுங்க, அவருக்கு என் அட்ரஸ் தெரியும், எங்க போய் சேரணும் அங்க போய் சேர்த்துருவேன். சத்தமா சொல்லுங்கம்மா. உங்களை எங்க போய் சேர்க்கணுமா? எங்க காசிமேட்லையா? உங்க என்ன இது இங்க ஒண்ணு இருக்குது, என்ன அது இந்த ஏரியால இல்லை, கல்லறை, சுடுகாடு, கிருஷ்ணாம்பேட்டை இல்ல, அந்த பேட்டைக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். ஆமென். வசனம் படிக்கமா சொல்லுங்க. வழி நடத்துவார், பாதை காட்டுவார். 22 பதிவு 22 பகலிலே மேகஸ்தம்பமும் எஸ் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். சொல்லுங்க, பஸ்கா ஆசரிக்கிறவர்களுக்கு இருளே இல்ல. இருளே இல்ல, அமாவாசை இல்ல, பேயே இல்ல, பிசாசே இல்ல. ஏன் தெரியுமா? முன் செல்கிறார். சொல்லுங்க, முன் செல்கிறார். விலகாதவர், விலகாத மேகம், வழுவாத மேகம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நியாயத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சொல்லுங்க, நித்தியத்திற்கான வழியை காட்டுகிறார். ஒன்னு சொன்ன பாத்தீங்களா? சொல்லுங்க, அந்த பஸ்கா ஆசரிக்கிறவர்களுக்கு துர்குணம் போயிடும், பொல்லாப்பு போயிடும், நல்ல சுபாவங்கள் வந்துடும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, தேவனுடைய கட்டளை. ரட்சகர் ஆராதித்தார், சிஷ்யர்கள் ஆராதித்தார்கள், யோசுவா ஆராதித்தார். சொல்லுங்க, தேவனுடைய விருப்பம். சத்தமா சொல்லுங்க. தேவன் அவர் விருப்பத்தை நீ நிறைவேற்றினா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முன் செல்லும் தேவன், வழி நடத்தும் தேவன், விலகாத தேவன், பாதுகாக்கும் தேவன், என்னை பராமரிக்கும் தேவன், என்னை உயர்த்தும் தேவன், என் சுபாவங்களையே மாற்றும் தேவன். எதை மாத்துறாரு? துர்க்குணம், பொல்லாப்பு, இந்த ரெண்டையும் மாத்தி நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் நல்ல சுபாவங்களையும் தருகிற ஆண்டவர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம்.